ஜப்பானிய ஞானி குடோ அப்படின்னு பேர். அவரை பார்க்குறதுக்கு ஒரு 90 வயசு கிழவர் ஒருத்தர் வந்தார். 90 வயசு ஒரு பெரியவர். அவர் பார்க்க வர்றார். அவர் குடோட்ட ஒரு கேள்வி கேட்குறார். புத்த மதத்தில் ஒரு டவுட் கேட்குறார். நம்முடைய மறை நூல்கள் ஞான நூல்கள்லாம் நான் படித்தேன், எனக்கு ஒரு டவுட்டுன்னார். என்ன டவுட்? கல்லும் மரமும் கூட ஞானமடைய முடியும்னு சொல்லி நம்முடைய வேத நூல்களில் சொல்லியிருக்கு ஒரு செய்தி. கல்லும் மரமும் கூட ஞானமடைய முடியும்னு சொல்லியிருக்கு. நானும் ஒரு 50 வருஷமாக யோசிச்சு பார்க்குறேன். மனுஷன் ஞானம் அடைய முடியும், ஆனால் அந்த கல் மரமெல்லாம் ஞானம் அடைய முடியுமான்னு எனக்கு தெரியல, நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னார். அதுக்கு கூட திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டார். கல் மரமெல்லாம் ஞானம் அடையுதா இல்லையாங்கிறத அப்புறமா யோசிப்போம், ஒரு நாளாவது நீ ஞானம் அடைய முடியுமான்னு யோசிச்சிருக்கியான்னு கேட்டார். இதில் படித்ததில் வேண்டாத விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ கொடையிறியே, நீ படித்த புஸ்தகத்திலேயே எது ஒத்து வரலையோ அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உன் 50 வருஷ வாழ்க்கையை குறைஞ்சிருக்கிறியே, நீ மனுஷன் தானே, நீ ஞானம் அடைய முடியுமாங்கிறத பற்றி ஒரு வினாடியாவது யோசிச்சியான்னார். அதான் ரியலைசேஷன். இப்போ நாமளும் அது மாதிரி என்ன பண்ணுறோம், 100 விஷயம் அனாவசியமான விஷயத்தை யோசிக்கிறோம். எந்த ஒரு ராமகிருஷ்ண உபதேசமாக இருக்கலாம், உபனிஷத் பற்றிய பேச்சாக இருக்கலாம், எத்தனையோ விஷயத்தை கேட்குறோம். ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். இப்படி சொல்வது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்குது. 100கணக்கான விஷயம் படிக்கிறோம், கேட்குறோம், திங்க் பண்ணுறோம். ஆனால் இது நம்மளே சார். ஒரு தடவை நான் மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஆசிரிய சமாஜத்தில் தான் ஆழ்வார்பேட்டில் மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகாபாரதம் சொல்லும்போது டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒருத்தர் ஒரு ஓரமாக நிற்பார். நான் 10 நாள் பேசி முடிச்சுட்டு நான் புறப்படுற அன்றைக்கி ஓரமாக நின்றவர் என் கிட்டக்கு வந்தார். நான் 10 நாளும் கவனித்தேன் சார், ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்னார். யோசிச்சு பார்த்தேன், மகாபாரதத்தில் முக்கியமான விஷயம்னா பகவத்கீதை, அது சொல்லிட்டோம். ஒரு நாள் தான் சொல்ல முடியும், ஒரு நாள் சொல்லிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லையேங்கிறாருன்னு இப்படி யோசிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை, இந்த துரியோதன அண்ணன் தம்பியில் துரியோதனன்ற ஒரு பேர் சொன்னீங்களே ஒழிய பாக்கி துச்சாசனன்னு ஒரு பேர் சொன்னீங்க, பாக்கி 98 பேர் சொல்லவே இல்லை. அது எனக்கு தெரியணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது ரொம்ப அவசியமாக இருக்குது. துரியோதன குடும்பத்தில் அவன் என்ன பேர் வச்சா போயிருந்தேன். அவர் மகாபாரதம் அவ்வளோ சின்சியராக கேட்குறாரா. நான் அப்படி கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில பேர் சொற்பொழிவுக்கு வந்தாலேயே அவசியமே இல்லாத விஷயத்தை கொடையறதுக்காகவே வந்து உட்காந்து அதை கொடைஞ்சு யோசிச்சுட்டு இருப்பாங்களே ஒழிய அதுலேருந்து வாழ்க்கைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை மறந்து கொண்டு போக மாட்டாங்க. இப்போ துரியோதனம் புள்ள தம்பி பேர் தெரிஞ்சு இவர் யாருக்கு வைக்க போகிறார் அந்த பேரை? இல்லை, இவர் பேரை இனிமேல் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மாற்றிக்க போகிறாரா? இவர் தெரிஞ்சு என்ன தெரியாட்டி என்ன? நீங்கள் ஞானமான விஷயங்களில் கூட பாருங்கள், நம்ம அஞ்ஞானமான பகுதியைத்தான் தேடி எடுத்து நமக்கு உரியதாக சேகரித்து வைக்க தயாராக இருக்கிறோமே ஒழிய அதில் ஞானமான பகுதியை விட்டுடுறோமே. எனவே அறிவார்ந்த புத்தகங்களை படிப்பதால் மட்டும் ஒருவன் ஞானியாக முடியாது. எங்கே இது வெளிப்பட்டது? விவேகானந்தருக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன். அது மட்டும் இல்லை, அவர் நாலேஜில் ரொம்ப விருப்பம் உடையவர். அவர் எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்கணும், அறிவுபூர்வமான ஆன்சர் கிடைக்கணும்னு தேடிட்டு வந்தவர் எல்லா விஷயத்துக்குமே. ஆனால் ஒரு கணத்தில் அவருடைய அறிவை முற்றிலுமாக தடுமாற வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் குருதேவர். எப்படி? இந்த அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படாதுப்பா, நீ சேகரித்து வச்சிருக்கிற இந்த ஏட்டறிவு புத்தக அறிவு இதெல்லாம் ஒன்றுமே பயன்படாது. நோயிங் அதுலேருந்து புறப்பட்டது நாலேஜ். ஆனால் நாலேஜ் உனக்கு பயன்படாது, ஆனால் விஸ்டம் உனக்கு பயன்படும். நாலேஜுங்கிறது வெளியிலேருந்து வர்றது, விஸ்டம்ங்கிறது உள்ளேருந்து புறப்படுறது. நீ வெளியிலேருந்து வர்றதை நம்பி வந்திருக்கிற, ஆனால் உன் உள்ளேருந்து வெளியில் வரதை பற்றி கவலைப்பட்டியா? இந்த டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு எப்படி ஏற்பட்டது? ஒரு பள்ளிக்கூடம் போய் மிதிக்காத, ஒரு எந்த விதமான பட்டமும் பெறாத, எந்த விதமான ஆங்கில கல்வியும் பயிலாத ஒரு கிராமத்து மனிதரை போலவே வாழ்ந்தவர் பகவான் ராமகிருஷ்ணன். ஆனால் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான மேட்டர் நீங்கள் சொன்னாலும் அவ்வளவு எளிமையாக அதை விளக்கிடுவார். எவ்வளவு சிக்கலான விஷயத்தை சொன்னாலும் அது அவ்வளவு சாதாரணமாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார், அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவார், யாரும் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுவார். இது எப்படி முடிஞ்சுது? நான் ஒரு முறை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் பேசினேன். அப்போ ஒரு கருத்து சொன்னேன். MBA படிச்சுட்டு இன்னும் எத்தனையோ விதமான டிகிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் வாங்கிட்டு பல பேர் யோசிக்காத விஷயம் கேஷுவலாக ராமகிருஷ்ணருக்கு வரும். எப்படி வரும்? லட்டு தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க, பேலூர் மடத்தில் லட்டு தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லட்டெல்லாம் பாதுகாக்கணும். லட்டெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? டின்டின்னா போட்டு பாதுகாக்க முடியுமா? அப்படியே பெருசாக குவிச்சு வச்சுருக்குறாங்க. எறும்பு வருது.
இப்போ எறும்பு வருது, இந்த லட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க. குருதேவர் ஒரே ஒரு யோசனை சொன்னார். சர்க்கரை இருக்குல்ல, ஆமாம், சர்க்கரையை எடுத்துக்க, அந்த லட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பெருசாக சர்க்கரையில் ஒரு பெரிய ரவுண்டு போடு. இவன் கேட்குறான், என்னங்க லட்டே இனிப்பு, அதை திங்கிறதுக்கு தான் எறும்பு வருது, நீங்கள் வேறு சர்க்கரையை போட சொல்கிறீங்களே. லட்டு சென்டரில் இருக்கட்டும்பா, நீ அதை தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய வட்டம் அந்த சர்க்கரையில் போடுன்னு பார்த்தா எறும்பெல்லாம் வந்து அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க ஒழிய ஒரு எறும்பு கூட லட்டுக்கிட்டே வரல. இது நீங்கள் எம்பிஏ முடிச்சா அந்த நாலேஜ் வருமோ? என்னென்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்னா இது அது உள்ளேருந்து வர்ற ஞானம் இல்லையா? ஆனால் அதை ஒரு பெரிய ஓமை நமக்கும் புரிய வச்சார். என்ன, பகவான் லட்டு மாதிரி இருக்கிறார், நாம் உலகியல் ஜீனியை தான் தின்னுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய லட்டை அப்படியே தொடாமல் விட்டுட்டோங்கிற விஷயத்தையும் நமக்கு குருதேவர் புரிய வச்சுட்டார். லட்டு லட்டு அப்படியே பூர்ணம் இல்லையா, லட்டு அது அப்படியே லட்டுவாக இருக்குது, பூர்ணமாக இருக்குது. ஆனால் முழுசாக இருக்கிறது அப்படியே முழுசாக விட்டோம், நாம் ஏன் அதை போய் கடிப்பானே அப்படின்னு கடவுளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு எல்லாம் அதுலேயே அப்படியே எல்லாம் ஜீனியை தின்னுக்கிட்டு இருக்கானே ஒழிய உள்ள அப்படியே லட்டு, அது அப்படியே லட்டு லட்டுவாகவே அப்படியே இருக்கு. இது நியாயமா? அப்போ நம்முடைய மனதில் இருக்கிற நெடுநாளைய அந்த எண்ணத்தை மாற்றுவது. இப்போ அடுத்த கேள்விக்கு போகிறேன். ஏன் குரு இல்லாமலேயே நாம் ஞானம் அடைய முடியாதா? ஒரு கேள்வி சில பேருக்கு வரும். ஏன் குரு இல்லாமையே நமக்கு ஞானம் அடைய முடியாதா? இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும். ரமணருக்கு யாராவது குரு இருந்தாங்களா? ரமணர் யாருக்கும் குருவும் இல்லை, ரமணர் யாருக்கும் தன்னை சிஷ்யன்னு டிக்ளேர் பண்ணவும் இல்லை, இவன் என் சிஷ்யன்னு டிக்ளேர் பண்ணவும் இல்லை. அதுதான் அவர் குருங்கிற பரம்பரையில் நின்றுட்டாரே ஒழிய ஆச்சாரியங்கிற பரம்பரைக்குள்ளே வரல ரமணர். ஏன்னா அவர் சிஸ்டத்தை உண்டு பண்ணவே இல்லை. அவர் பாடம் சொல்லுவார், யாராவது கேட்டால் பாடம் சொல்லுவார், பட் சிஸ்டத்தை அவர் ஏற்றுக்கலை, எந்த மெத்தடையும் அவர் ஒத்துக்கலை. ரைட். இப்போ சிஷ்யன் குரு இல்லாமலேயே ஞானமடைய முடியாதா அப்படின்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் என்னென்ன சிக்கல் இருக்குங்கிறத மட்டும் வேணால் கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்கள் குரு கிட்ட போய் சரணாகதி பண்ணி பாருங்கள், குருவினுடைய சரணங்களில் நம்மளை அர்ப்பணம்னு அப்படியே கொடுத்து அப்புறமா நம்ம ஞானம் பெறுகிற போது இருக்கிற ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அது நாமளே ஞானம் அடைந்தால் வருவது கஷ்டம். முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு டேஞ்சர் என்னன்னா, நாமளாவே ஞானத்தை தேடிக்கிட்டு போகும்போது இந்த சமர்ப்பண உணர்வு இல்லாமல் போயிட்டதுனால, யார்ட்டையாவது சமர்ப்பணம் பண்ணுற பழக்கம் இல்லாமல் போயிட்டதுனால ஒரு வித்தையை ஒரு உண்மையை அறிய அறிய நம்மிடத்தில் அடக்கம் வருவதற்கு பதிலாக அகங்காரம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ ரமணருக்கு வரலங்கிறது வேற விஷயம், ஏன்னா ஒரு பூரண ஞானத்துக்கு போயிட்டார். ஆனால் நாம் ஒரு குரு மூலமாக ஒன்று அடையாமல் நாமளாவே உன்னை தேடி 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 நம்ம கொஞ்சம் ஒன்று கண்டுபிடிச்சிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டால், நாமவே தேடி கண்டுபிடிச்சதுனால அந்த சமர்ப்பண உணர்வு இருக்காது. இது இவர் கொடுத்தது அப்படிங்கிற அந்த சமர்ப்பண உணர்வு இல்லாததால் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக மாறும். மற்றவங்ககிட்ட பேசும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கெல்லாம் தெரியாது, நீ வா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பேச்சில் அப்படி ஒரு தொனி வரும், நீ அப்புறமா என்னை வந்து பாரு, நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு நல்ல நேரம் இருந்தால் சொல்லுவேன், உனக்கு நல்ல நேரம் இருந்தால் சொல்லுவேன். ஏன்? இது தானாக அந்த வித்தையை அடைஞ்சது, அதனால் வந்த வினை. இப்போ ஒரு குரு கொடுத்துருந்தாருன்னா அவர் எவ்வளோ கனிவாக கொடுத்தாரு, எவ்வளோ அன்பாக கொடுத்தாரு. சார் வேதத்திலேயே சிஷ்யம் முடிஞ்சு இந்த பாடம் முடிஞ்சு பையன் வெளில புறப்படுறான், குரு என்ன சொல்கிறார்? அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. குரு என்ன சொல்கிறார்? என்னிடத்தில் படித்த வித்தைகள் உனக்கு பயன்படட்டும். அப்புறம் கடைசியாக முடிக்கிறார், என்னிடத்திலிருந்து நான் எப்படி வாழ்ந்தேனோ இந்த நல்ல நடத்தைகளை நீயும் கற்றுக்கொண்டு அதுபோல் வாழ்க. இதைவிட சிறந்த ஆச்சாரியர்களை பார்க்கிற போது அவர்களிடம் இருந்தும் நல்ல வித்தைகளை நீ கற்றுக்கொண்டு ஞானமடைவாய் ஆகுக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அப்போ நான் எப்படி நடந்தேனோ அந்த நடத்தையை பெற்று. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு குருவினுடைய சமீபத்தில் இருக்கிற போது நம்மளை அறியாமையே ஒரு கல்ச்சர் வரும். ஏன்னா அவர் ஒரு சம்பவம் நடக்கிற போது எப்படி பிஹேவ் பண்ணுறார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னு கேட்டால், நான் மேடையில் படித்து இடித்து அப்படிலாம் பேச வரதை விட வாரியாரோட கொஞ்சம் சுற்றுவேன், கீவாஜாவோட கொஞ்சம் சுற்றுவேன், குன்றக்குடி அடிகளாரோட கொஞ்சம் சுற்றுவேன், அப்புறம் மேடையில் வந்து சுற்றுவேன். எனக்கு ரொம்ப டெக்னிக்கலான பல விஷயத்தை கூட நான் லகுவாக சொல்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் லகுவாக சொல்லலை, லகுவாக சொன்னவங்களோடையே இருந்துட்டு, ரொம்ப லகுவாக சொல்கிறவங்களோடையே இருந்துட்டதுனால லிட்ரேச்சரில் டஃப்பான விஷயத்தை கிவாஜா எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது அத்துப்படி. ஒரு பெரிய கடுமையான ஒரு தாட்,
அதை ரொம்ப எளிமையாக வாரியார் எப்படி சொல்வார் அப்படிங்கிறது எனக்கு அத்துப்படி. ரொம்ப சங்கடமான ஒரு சமூக சிந்தனை, சொல்லவே முடியாத டெலிகேட் இஷ்யூ குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், சொல்லணும்னு நினச்சா மேடையில் சொல்லுவார். அப்போ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது நான் ஒன்றும் பண்ணல, அவங்களோட பெருசாக பொட்டி தூக்கிட்டு கூடவே போவேன், சும்மா அவங்க கூடவே போவேன், காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க கூடவே போவேன். எப்போது நான் ஸ்கூலில் படித்த போது, காலேஜில் படித்த போது இந்த மாதிரி பெரியவருடைய தொடர்பு. அதனால் என்ன கிடைச்சிது அப்படின்னா, பல நூல்களை பல காலம் படித்து அறிய வேண்டிய அனுபவத்தை சில கணங்களிலேயே மகான்களிடமிருந்து பெறுகிற வாய்ப்பு பெற்றுவிட்டு, அது ஒரு பெரிய கொடை. நீங்கள் நூற்றுக்கணக்கான புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் டெசிஷன், அல்டிமேட் கண்டுபிடிப்பு என்னவோ கேஷுவலாக அவங்க சொல்லுவாங்க. ஏன், அது அவங்களுடைய 50 ஆண்டு கால உழைப்பு. அசாங் ஞானசம்பத்தோடு பேசிக்கிட்டே இருந்தால் 50 வருஷம் அவர் ரிசர்ச் பண்ண விஷயத்தை அரை செகண்டில் சொல்வார். இப்போ அந்த அரை செகண்ட் நம்ம கூட இருந்தோம் பார்த்தீங்களா, குருவோட சமீபம், அது எவ்வளோ பெரிய நன்மை உண்டு பண்ணிடுச்சு. அதனால தான் என்ன தான் ஒரு வித்தையை நாமளாவே சேகரித்தாலும் அடைய முடியாத ஒரு நல்ல ஒரு திரு குருவினுடைய பக்கத்தில் கிடைக்கிறதால குருவினிடமிருந்து கிடைக்கிற திருவிற்கு அது உண்மையிலேயே பல மடங்கு மேலானது. நீங்கள் இவ்வளவு பெரிய குருநாதர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அவரை இனிஷியேட் பண்ணுறேன்னு எத்தனையோ குருமார்கள் வந்திருக்கிறாங்க. வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். தோதாபுரி வர்றார், அத்வைத்த சமாதி நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி வைக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். பைரவி பிராமணி, சாக்த வழிபாட்டினுடைய உச்ச நிலைக்கு போன ஒரு பெண்மணி பைரவி பிராமணி, அவளும் குறுக்க வரா, அவருடைய வாழ்க்கையில் குறுக்க வரா. அவள் சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் எல்லாம் காளிக்கிட்ட போய் உத்தரவு கேட்பார், நான் கற்றுக்கிட்டுமா, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. தோத்தாபுரி உருவ வழிபாட்டில் அவ்வளவா ஈடுபாடு இல்லாதவர். அவர் உருவ வழிபாடு வேண்டாம், அத்வைத சமாதி நிலை போதும்னு சொல்கிறவர். அவர் அதை ஏற்படுத்த விரும்புகிறார் பகவான் ராமகிருஷ்ணருக்கு. இவர் என்ன சொல்கிறார், ஆஸ் யூஷுவல் நான் காளிகிட்ட கேட்டு வந்துடுறேன். அவதாண்டா நமக்கு இடைஞ்சல்னார், அவதாண்டா இடைஞ்சல், நீ அவளை போய் கேட்டு வரேங்கிற. ஏன்னா உருவ வழிபாட்டிலேருந்து இவரை மாற்றுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறார். நான் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னா ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒருபோதும் அவள் இடைஞ்சலாக இருக்க மாட்டா. ஏன், எனக்கு எப்போவுமே என்ன வேணுமோ கொடுக்குறதுக்கு அவள் தயாராக இருக்கிறா, நான் அவளை கேட்டு வந்துடுறேன். போய் கேட்டுட்டு கற்றுக்கோன்னு சொல்லிட்டான். அப்புறம் தோதாபுரி இனிஷியேட் பண்ணுறார். மறுபடியும் இடைஞ்சலாகி போச்சு. என்ன, இதுக்கு மேலே ஏற மாட்டேங்குது, நிற்கிது. அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு. காளி வாளோடு தெரிகிறாள்னார். காளி வாளோடு தெரிகிறாள். நான் சொன்னல அப்போவே இடைஞ்சல். ஆனால் அவர் நினச்சார், அடுத்த வார்த்தை சொன்னார், சரி அவள் கையில் இருக்கிற வாளை வாங்கி அவளை வெட்டு, அவள் கையில் இருக்கிற வாளை வாங்கி அவளை வெட்டு. அதையும் செய்கிறார். அப்போ தோதாபுரிங்கிற குருவோட வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இவ்வளவு தூரம் உலகமே குருவென்று மதிக்கிற பகவான் ராமகிருஷ்ணர் தான் ஒரு இடத்தில் சீடராக இருக்கிற போது ஒரு சீடன் எப்படி நடந்து கொள்ள முடியும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உலகத்துக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், யாருக்கு நல்ல சீடனாக இருக்க தெரியாதோ அவரால் நல்ல குருவாகவும் இருக்க முடியாது. யாரால் நல்ல சீடனாக இருக்க முடியாதோ அவரால் நல்ல குருவாகவும் இருக்க முடியாது. பைரவி பிராமணி இடத்துலையும் அந்த வித்தையை பெற்றுக்கொண்டு அவளை தாயாகவே மதித்து சக்தி வழிபாட்டினுடைய உச்ச நிலைக்கு போகிறார். நீங்கள் பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட இருக்கிற ஒரு தனித்த பண்பு என்னன்னு கேட்டால், எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் 10% இன்வால்மெண்ட்டோடு அப்படியே உள்ளே போகிறது. நமக்கு ஒரு சௌரியம் இருக்குது, நுனிப்புல் மேயறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்கோம். மேலோட ஒரு 4-5 விஷயத்தை அது தாய்மானவர் தான் ரொம்ப அழகாக சொன்னார். தாய்மான சாமி சொன்னார் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொன்னார். என்ன, யாராவது வேதாந்தம் படித்தவன் வந்தான்னா நான் சித்தாந்தமாக எடுத்து விடுவேன். அவருக்கு தெரியாது இல்லை, சித்தாந்தம் ஆழமாக படித்தவன் வந்துட்டான்னா வேதாந்தமாக அடிப்பேன், அவன் நமக்கு இது வராதுன்ட்டு கூடுவான். நல்ல தமிழ் படித்தவங்க வந்தால் சமஸ்கிருதத்தில் ஆரம்பிச்சிடுவேன், சமஸ்கிருதத்தில் எக்ஸ்பர்ட் வந்தால் தமிழ் ஆரம்பிச்சிடுவேன். ஏன், வந்தவனை முட்டாளாக்குறதான் நம்ம வேலையை ஒழிய நாம் அறிவாளி ஆகிற ஐடியா நமக்கு இல்லைன்னு. ரொம்ப நுட்பமான விஷயம். வந்தவனை முட்டாளாக்குறதா நம்ம வேலையை ஒழிய நாம் அறிவாளி ஆகிற ஐடியா நமக்கு இல்லைன்னார். யார்? தாய்மானவர். தாய்மானவரை பற்றி நான் பேசி ஒரு CD வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கவங்க கேட்டு பாருங்கள். தாய்மானவர் வாழ்க்கையை அவரை மாதிரி அக்கு வேறு ஆணி வேற பிச்சு எறிய முடியாது, அப்படி எரியிற. அதாவது இந்த சர்ச்சில் போகிறவங்க பண்ணுற அட்டூழியம் என்னென்ன உண்டோ அதுவா இதுவான்னு தேடுற தேடல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்படியே பட்டியல் போட்டு அப்படியே வெளிப்படுத்தி காட்டுகிறார் தாய்மான சுவாமி.
இப்போ என்னாச்சு, வித்தை உள்ளவங்க வரும்போது மேலோட படித்த படிப்பை வச்சு அவங்கள முட்டாளாக்கிட்டு இருப்போமே ஒழிய, சார் பகவான் ரமணர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கலாம், சார் கேட்கலாமா அந்த கேள்வி, ரமணர் உட்காந்துருக்காரு, என்னமோ நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்களாமே உங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பற்றி தெரியுமான்னு. இது ரமணர்கிட்ட கேட்குற கேள்வியா அது? ரமணர் வந்து ஒருத்தர் கேட்குறான், பெரிதா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா பர்த் கண்ட்ரோல் பற்றி தெரியுமா உங்களுக்கு? ரமணர் சொன்ன பதில், டெத்து கண்ட்ரோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, அப்போ பர்த் கண்ட்ரோல் தானாக தெரியும். ஏன்னா நீ பிறந்துட்ட, இனிமேல் டெத்து கண்ட்ரோல்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க, அப்போ பர்த் கண்ட்ரோலுங்கிறது என்னன்னு தானாக தெரியும். எவ்வளோ பியூட்டிஃபுல் ரிப்ளை, யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அந்த மேலோட படித்த சில விஷயத்தை வச்சுக்கிட்டு மகான்கள்கிட்ட போய் சர்ச்சை பண்ணுறோம், மகான்கள்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம். அதனால தான் நாம உணரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு குருவினுடைய மேன்மை நமக்கு தெரியாமையே போயிடும். இத்தனை பெரிய குருவாக இருந்தாலும் பகவான் ராமகிருஷ்ணர் தோதாபுரி இடத்திலும் பைரவி பிராமணி இடத்திலும் ஒரு மிக நல்ல சீடராக தன்னை வகுத்து கொண்டு, ஆனால் அதே சமயத்தில் அவங்க எந்த இடத்துல அறியாமையில் இருக்கிறாங்கங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் தயக்கம் இல்லாமல் வெளிப்படுத்தி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் இயல்பிலேயே பூரணமானவர். இவங்கெல்லாம் ஒரு வியாஜமாக வந்தவர்கள், ஒரு காரணமாக அப்படி வந்துட்டு அப்படி வாழ்க்கையில் தொடர்பு பட்டு விட்டு போனவர்கள். இவங்க இல்லைனாலும் ஒரு பூரணர் தான், இவங்கெல்லாம் வராமல் போயிருந்தாலும் ஒரு பூரணர் தான். ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாய்ப்பு, அந்த மரியாதை அதை அவர் கொடுக்குறார். சரி, ஆனால் அதே சமயத்தில் எந்த நேரத்தில் அவங்க இவரை விட்டு கழண்டு போகணுமோ அதுக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறார்ல. அவ்வளவு பெரிய அத்வைத மகானாக இருந்த தோதாபுரி கடைசியாக ஒரு ஆர்டினரி மனிதர் மாதிரி நடந்து கொண்டார். அவ்வளவு பெரிய ஞானியாக சாக்தத்தில் விளங்கிய பைரவி பிராமணி கொஞ்சம் பொறாமை உணர்வுடைய பெண்மணியாக இருந்துட்டாளே. இந்த அபிராமி அந்தாதியில் வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும்னு ஒரு பாட்டு, 34வது பாட்டு. அதுக்கு நான் விளக்கம் திரிசக்திங்கிற பத்தியில் எழுதியிருந்தேன், போன இதழில் எழுதியிருந்தேன். அந்த பாட்டை படிச்சுட்டு தலையை பிச்சுக்கிட்டேன் நான். அந்த பாட்டில் என்ன வருது, சக்தி உபாசகர்கள், இந்த சக்தி உபாசகர்கள் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு, அப்படி யாரெல்லாம் சரணாகதின்னு அம்பாளை வந்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வான் உலகம் தந்து, வான் உலகத்தை அம்பாள் கொடுக்குறாளாம், வான் உலகம் தந்தே தான் போய் இருக்கும் பரிவோடு தான் போய் இருக்கும். பரிவோடு அம்பாள் போகிறாளாம். எங்கடா போகிறான்னா பாட்டை படித்து பாருங்க. பிரம்ம உலகத்துக்கும் விஷ்ணு உலகத்துக்கும் ருத்ரனுடைய உலகத்துக்கும் சென்று பராசக்தி தங்குகிறாள்னு முடிச்சிட்டார். மன்னிக்கணும், இந்த இடத்துல நான் சொல்கிற கருத்துக்கு என்னை மன்னிக்கணும். எனக்கு முன்னாடி உரை எழுதிய மகான்கள், கிவாஜாவை போன்ற மகான்கள் ஒரு உரை எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க, இது அம்பிகையின் கருணையை காட்டியது. தன்னை கும்பிட வந்தவர்களுக்கு அவர் வானுலகம் தந்து அம்பாள் இந்திர உலகத்தை தருகிறாள், பரிவோடு தான் போய் இருக்கும், தான் இரக்கத்தோடு பிரம்ம உலகத்திலும் விஷ்ணு உலகத்திலும் தங்கிக் கொள்ளுகிறாள் சொல்லிட்டு கிவாஜா உரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, நம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் விருந்தாளிக்கு படுக்கை அறையை கொடுத்து விட்டு திண்ணையில் போய் படுத்துக் கொள்ளுகிற எளிமையை போல அப்படின்னு எழுதுகிறார். மன்னிக்கணும், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு கிவாஜா ஐ டிஃபர், ஐ பெக் டு டிஃபர். ஏன்னு கேட்டால் இந்திர உலகத்தை கொடுத்துட்டு விஷ்ணு உலகத்துக்கு போவது, பெட்ரூமை கொடுத்துட்டு திண்ணைக்கு போகிறதா அர்த்தம் இல்லை, திண்ணையில் படுக்க வச்சுட்டு பெட்ரூமுக்கு போகிறதா அர்த்தம். நீங்கள் துணிஞ்சு சிந்திக்கிறதுக்கு பழகணும். பைரவி பிராமணி இடத்தில் இருந்தாலும் அவரை மீறி சிந்தித்தார் ராமகிருஷ்ணன், தோதாபுரி இடத்தில் பயின்றாலும் அவரை மீறி சிந்தித்தார் பகவான் ராமகிருஷ்ணர். தன்னுடைய குரு கப்பியஸ்தம் என்பதற்கு தவறான பொருள் சொன்னபோது அதற்கு மாறி சிந்தித்தார் நம்முடைய ராமானுஜ மகாமுனி. அது மாதிரி பெரியவங்களாக இருந்தால் கூட சில இடத்துல நம்ம மாற வேண்டிய இடத்துல மாறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பாட்டுக்கு உரை எழுதின எல்லார் உரையும் படிச்சுட்டு ராத்திரி முழுக்க நான் தூங்க முடியல. ஏன், எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அம்பாள் தன் பக்தர்களுக்கு இந்திர உலகத்தை கொடுத்து விட்டு பரிவோடு இரக்கத்தோடு கொடுத்து விட்டு விஷ்ணு உலகத்திலும் பிரம்ம உலகத்திலும் போய் தங்குவாள்னு சொன்னால் இந்திர உலகம் பிரம்ம உலகத்தை விட கீழானது. என்ன அர்த்தம் தெரியுமா, இரவெல்லாம் தூங்க முடியாமல் படுத்து காலையில் எழுந்த போது எனக்கு விட கிடைச்சி. என்ன, இந்த தேவி உபாசனைங்கிற ஸ்ரீவித்யா உபாசனையில் போகிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சிக்கிடுவாங்க. என்ன சிக்கிடுவாங்க தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாமிக்கு மாலை விழுதோ இல்லையோ தனக்கு மாலை விழ வேண்டும் என்ற பலவீனத்தில் தேவி உபாசகர்கள் கண்டிப்பாக சிக்குவார்.
நான் 1000 கோயிலில் இதை சொல்ல முடியும் என்னால். ஸ்ரீவித்யா உபாசனையில் போகிறவர்கள் நாளாக 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 என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அம்பாளை விட நம்பால பெருசாக நினைப்பாங்க. எப்படின்னா அவங்கள விட தன்னை பெரிய ஆளாக்கி டோட்டலாக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு காரு, பங்களா, பூஜை, மரியாதை எல்லாம் நடக்கும். இதைத்தான் என்ன எழுதுகிறார் அபிராம பட்டர்? தன் சரணம் புகுந்த அடியாருக்கு இந்திர உலகம் தந்து. இது இந்திர உலகம். காரு, பங்களா, மரியாதை, படம், போஸ்டர், கட் அவுட்டு எல்லாம் உண்டு. என் வார்த்தையை குறிச்சுக்கங்க, யாருன்னெலாம் யோசிக்காதீங்க, என் வார்த்தையை குறிச்சுக்கங்க. படங்களிலும் சிலைகளிலும் சக்தியோடு அருகில் காட்டப்படுகிற பல பேர் நிஜத்தில் அன்னையிடமிருந்து வெகு தொலைவுக்கு போய் விடுகிறார்கள். படங்களிலும் சிலைகளிலும் அன்னைக்கு அருகில் காட்டப்படுகிற பல பேர் நிஜத்தில் அன்னையை விட்டு வெகு தொலைவுக்கு போகிறார்கள். ஏனென்றால் ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு வாக்குப்பலிதம் வருகிறது, ராஜ மரியாதை வருகிறது, உலகமே விழுந்து வணங்கி காணிக்க வைக்கிறது. அந்த இந்திர உலகத்தில் அவர்கள் மயங்கி விடுகிற போது அம்பிகை பரிவோடு இவன் வந்தான், இதில் போய் சிக்கிட்டான், நாம் இந்த இடத்துல இனிமே இருந்து பிரயோஜனம் இல்லை என்று பரிவோடு தான் போய் பிரம்ம உலகத்திலும் விஷ்ணு உலகத்திலும் தங்கி விடுகிறாள். அதான் அதுக்கு உரை. ஆழமாக சிந்திச்சு அதை பார்க்குற போது பயமாக இருக்கும். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு நாளாக நாளாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா தான் பெரிய ஆள் நினைப்பு வரும். அப்போ அந்த தேவி ரெண்டாவதாக போயிடும். பைரவி பிராமணி அதில் சிக்கிக்கொண்டவர், பைரவி பிராமணி அதில் சிக்கிக்கொண்ட பெண்மணி. ஒரு எல்லைக்கு அப்புறம் என்ன ஆகுது? ராமகிருஷ்ணரே தன்னை கும்பிடணும், ராமகிருஷ்ணர் தன்னையே மதிக்கணும், வேற யாரையுமே மதிக்கக்கூடாது, இந்த எண்ணமெல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த காலத்தில் அவரை விட்டு பிரிய வேண்டியதை தவிர வேற கட்டாயம் இல்லை, வேற வழி இல்லை. அதுதான் அதுக்கான வழிமுறையாக அமைகிறது. ரொம்ப அப்படியே சிலிர்க்க வைக்கக்கூடிய சில அந்த சிந்தனை போக்கு மனதில். எப்படின்னா நாம் ஒரு எல்லையில் என்ன ஆடுறோம், முழுக்க அதுக்கு மயங்கி போய் அதிலேயே பல பேர் சிக்கி போய் விடுகிறார். ஆனால் இதில் கொஞ்சமும் சிக்காமல் அது பின்னாடியே போய் அப்படியே ஒரு சின்ன உலகியல் உதாரணம் சொல்கிறேனே. இவ்வளோ பெண்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உங்கள் குழந்தையோ உங்கள் பேரனோ பேத்தியோ, உங்கள் குழந்தையோ இல்லை பேரனோ பேத்தியோ காஸ்ட்லியான ஒரு பொம்மையை கேட்குது, கொடுப்பீங்களா? ரொம்ப காஸ்ட்லியான பொம்மையை விளையாட கேட்குது. அதுவும் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைன்னா அதை கொடுத்த உடனே அக்கு வேறு ஆணி வேற பிச்சிடும். அது இதான் முதல் குரங்குலேருந்து மனுஷ ஜென்மத்துக்கு என்டர் ஆகிருக்கு. அது ஃபஸ்ட்டு ஜென்மாவிலேயே நம்ம வீட்டுக்கு வந்துடுது. இதுதான் பெரிய சிக்கல். எது கொடுத்த உடனே நீங்கள் சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை உரிக்கிறதே கரெக்டாக அதே மாதிரி உரிக்கும். இந்த வாழைப்பழத்தை உரிக்கிற போது அப்படி பார்த்தீங்கன்னா அதே அப்படியே இருக்கும். அந்த லெவலில் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. இப்போ அது காஸ்ட்லி பொம்மை, அதாவது 5000 ரூபா கொடுத்தீங்க, எங்கே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க வீட்டில். இப்போ என்ன பண்ணுது? அதை கொடுன்னு ஆடுது, கலாட்டா பண்ணுது, கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப காஸ்ட்லி. தூக்கி ஷோகேஸில் வச்சுட்டு நான் அப்புறம் தரேன், நான் அப்புறமா தரேன் அப்படிங்கிறீங்க. என்றைக்கோ ஒரு நாள் திடீர்னு அந்த குழந்தைய கேட்காமையே அந்த காஸ்ட்லி பொம்மையை அம்மாவோ பாட்டியோ எடுத்து கொடுக்குறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குழந்தைய விட்டுட்டு அவள் வேற எங்கேயோ போகிறா, வெளியில்லைன்னு அர்த்தம். அதனுடைய கான்சன்ட்ரேஷனை திருப்புறதுக்காக அம்மானு முந்தானே பிடிச்சிட்டு பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நழுவுறதுக்கு வசதியாக இந்த பொம்மையை கொடுத்துட்டு அம்மா நழுவுற மாதிரி சக்தி உபாசகர்களுக்கு இந்திர உலகத்தை கொடுத்துட்டு அம்பாள் நழுவி விடுகிறாள். அம்பாள் நழுவி விடுகிறாள். ஐயோ பரிதாபம், பல பேருக்கு அது புரியாமையே போயிடுது. ஆனால் இந்த எந்த மாயையிலும் சிக்காமல் அப்போதும் அம்பிகையை பின்தொடர்ந்தவர் தான் குருதேவர். அவர் உலகமே வணங்குச்சு, இம்மி கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. என்னை யாராவது கும்பிட்டானா கும்பிடலையா, என்னை விழுந்து கும்பிடுறானா விழுந்து கும்பிடலையா, அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படல அவர். சார் மதுரநாதர் ஒரு சால்வை கொடுக்குறார். அந்த சால்வை எல்லாமே வந்து என்ன பையம் துரகம் மதகரி அபிராமத்தில் வருது. சக்தி உபாசகர்களுக்கு சால்வை கிடைக்கும், பல்லக்கு கிடைக்கும், எல்லாம் வருதா இல்லையா? மதுரநாதர் கொடுக்குறார், ஒரு உன்னதமான சால்வை கொடுக்குறார். முதல்ல குழந்தை மாதிரி அந்த சால்வை எடுத்து வச்சுக்கிட்டு குருதேவர் சொல்கிறார், ரொம்ப அழகான ஒரு சால்வை, ரொம்ப அழகான ஒரு சால்வை அப்படின்னு அதை பார்த்து அப்படியே வியக்கிறார். எப்போ ஒரு 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 2-3 செகண்டு இல்லை 2-3 நிமிஷம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார், கொண்டாடினார். திடும்னு யாரும் நினைக்காது, கீழே போட்டு காலில் தேய்ச்சி அந்த சால்வையை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு என்ன சொல்கிறார், இது சாதாரண ஒரு மிருகத்தின் தோல்,
இது என்னை இவ்வளவு தூரத்திற்கு மாயையில் மயக்கி விட்டது என்றால் எத்தனை பெரிய தவறு, சே இதை போய் நான் பெருசாக நினைக்கலாமா அப்படின்னு கீழே காலில் போட்டு குருதேவர் காலால் மிதிச்சார். எல்லாரும் பயந்துட்டான். மதுரநாதர் கொடுத்த சால்வை எவ்வளோ பெரிய விஷயம், அதை இந்த ஆள் காலில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, கிறுக்கு மாதிரி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி பயந்துட்டான். அவர்கிட்ட வேறு சில பேருக்கு போட்டு கொடுத்தான். என்ன கொடுத்தான், உங்கள் சால்வையை காலில், அதுக்குன்னு நம்பால் 2 பேர் ரெடியாக இருப்பான். முழு நேர வேலையை அதே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் போய் சொன்னான், ஏன்னா இவரை ஓட்டிவிட்டு அந்த இடத்துக்கு வரணுன்ற ஐடியா 4 பேருக்கு அந்த இடத்துல இருக்கும்ல, அவன் ரெடியாக போய் போட்டு கொடுத்தான் கரெக்டாக அந்த மாதிரி. ஆனால் மதுரநாதர் ஒரு பெரிய மகான், அவரும் ஒரு வகையில் எப்படின்னா, அந்த சால்வையை அவர் கொண்டாடி இருந்தால்தான் அவர் மீது எனக்கு மதிப்பு போயிருக்கும். எப்போது அந்த சால்வையை அவர் மதிக்கவில்லையோ அப்போது அவர் இன்னும் பழைய ஞானியாகவே இருக்கிறார் என்பது புரியும். ஏன் இந்த பொருள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் பொருளை விரும்பினதே இல்லை, காசை விரும்பினதே இல்லை, அதை மதித்ததே இல்லை. வெள்ளி நாணயத்தை அவருடைய நாற்காலில் வச்சா உடம்பு எரியுதுன்னு சொன்னார். பொன்னையோ பொருளையோ ஒரு பொருஷாக நினைச்சாரா? இங்கே பாருங்கள், பொண்ணும் பொருளையும் ஏழைக்கு கொடுன்னு தான் அவர் சொல்கிறாரு ஒழிய அதை எப்படியாவது தான் அனுபவிக்கணும்னு நினச்சாரா? அந்த எண்ணம் அவருக்கு வரலையே. பிற்காலத்தில் பவஹரி பாபாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சுவாமி விவேகானந்தர் முயற்சி பண்ணுறார். இமாலயாஸ் யாத்திரை போகும்போது ஒரு சாதுவோட ஆசிரமத்தில் தங்கியிருக்கார். ஒரு சாதுவோட ஆசிரமத்தில் விவேகானந்தர் தங்கி இருக்கும்போது அந்த சாது பவஹரி பாபாவை பற்றி சொல்லிக்கிட்டு போகிறார். அவர் ரொம்ப பெரிய மகான், அப்படிலாம் சொல்லுங்கோ கேட்போம் அப்படின்னு சத் சம்பாஷணையில் ஈடுபடுகிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சாது பவஹரி பாபாவுடைய பெருமையை என்ன சொல்கிறாரு, ஒரு திருடன் ஒரு நாள் மாதிரி பாபாவோட ஆசிரமத்துக்கு வந்தான். வெளியில் நைவேத்தியம் பண்ணி பாத்திரத்தில் அந்த நைவேத்தியம் அப்படியே இருந்தது, ஆசிரமத்தில் வெளியில் இருந்தது. அது இந்த திருடன் அங்கேருந்து வந்தவன் இந்த பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு ஓடினான். திருட்டு போய் அதை எடுத்துக்கிட்டு ஓடினான். உடனே அவனை துரத்திக்கிட்டு பவஹரி பாபா பின்னாடி ஓடுறார் ஓடிட்டு போகிறார். ஓடிட்டு போய் அவனை கையை பிடிச்சி ஒரு வழியாக, எதுக்கு ஓடுற, நான் திருடன், நீங்கள் ஏதாவது பண்ணிவிடுவீங்களோ கூட பயத்தில் தான் நான் ஓடினேன். என்னப்பா நீ, உனக்கு இல்லாத சாப்பாடா? இந்த சாப்பாடு ஒன்றுதுப்பா, இந்த பாத்திரமும் ஒன்றுதுப்பா, இந்த ஆசிரமமே ஒன்றுதுப்பா, இந்த ஆசிரமமே ஒன்றுதுப்பா. உனக்கு எப்போ வேணும்னாலும் வா, உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஏன் இப்படி திருடன்னு நீ ஓடுற? வேண்டாம், வா, நீ உட்கார், நீ சாப்பிடு, இந்த ஆசிரமே ஒன்றுது. நாளையிலேருந்து நீ வரதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு வா, உனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்து வைக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம்னு சொன்னாருன்னு. சுவாமி விவேகானந்தர் கேட்டார், என்னால் இது நம்புறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, நிஜமாவா, அப்படி நடந்தது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த சாது சொன்னார், சத்தியமாக நடந்தது. ஏன்னா அந்த பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு ஓடின திருடனே நான் தான்.